அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 5 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். அதாவது இந்த கொஸ்டின் வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். பேஜ் நம்பர் இஸ் 5.50, எக்ஸசைஸ் நம்பர் 7. Show the necessary adjustments in trading account and balance sheet from the following information. 31st 12 1998, value of goods still with the customers sold on sales or return basis treated as a sale rupees 40,000. And GP on cost. GP அப்படின்னா gross profit 25%. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ அப்படின்றது பார்க்கணும். இதில் இந்த காஸ்ட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னா ஸ்டாக்கில் வந்து இன்கேஸ் நம்ம சேல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சேல்ஸில் வந்து காஸ்ட் வேல்யூ ஆஃப் த ஸ்டாக்கு ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டுமே சேர்ந்தது தான் சேல்ஸ் வேல்யூ. அப்போ நம்ம அந்த ப்ராஃபிட்டை தனியாக பிரித்து எடுத்துட்டு அந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து கால்குலேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஸ்டாக் வித் கஸ்டமர்ஸ், அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கும்போது தான் சொல்றாங்க வேல்யூ ஆஃப் த குட்ஸ் ஸ்டில் வித் த கஸ்டமர்ஸ் த சேல்ஸ் அட் ருபீஸ் 40,000. அப்போ என்ன பண்றாங்க, சேல்ஸ் வந்து கஸ்டமர் கிட்ட இருக்கும்போது சேல்ஸ் வேல்யூ நம்ம கஸ்டமர் கிட்ட கொடுத்த ப்ராடக்ட்டுக்கு வந்து சேல்ஸ் வேல்யூ வந்து 40,000 ரூபாய் இருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் வந்து 25% இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் ரேட் வந்து என்னவா இருக்கும், வித்தவுட் ப்ராஃபிட் இல்லாம ஒரிஜினல் இது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்ப்போம். காஸ்ட் ஆஃப் ஸ்டாக் ஈக்குவல் டு சேல்ஸ் டிவைடட் பை 100 ப்ளஸ் கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அதாவது இந்த சேல்ஸோட வேல்யூவில் வந்து நார்மலாக ஒரு ப்ராடக்ட் வந்து ஜென்ரலாக 100% காஸ்ட்னு வச்சுப்போம். அப்போ ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் சேரும். அப்போ 10 ரூபா வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான செலவு, காஸ்ட் மீன்ஸ் எக்ஸ்பென்சஸ், டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் யூ ப்ராடக்ட்னு அர்த்தம். அப்போ அந்த செலவில் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து 10 ரூபா செலவாகுது அப்படின்னா அதில் ஒரு 2 ரூபா சேர்த்து ப்ராஃபிட்டாக வந்து விற்றுருப்பாங்க. அப்போ சேல்ஸோட வேல்யூவில் வந்து ப்ராஃபிட்டும் சேர்ந்துருக்கு. அப்போ நம்ம டினாமினேட்டரில் மென்ஷன் பண்ணும்போது 100% ப்ளஸ் கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கும். இது எதுக்காக அப்படின்னா இப்போ சேல்ஸோட வேல்யூ 40,000. அப்போ அந்த 40,000த்தில் வந்து 125% ப்ராஃபிட்டும் சேர்ந்து 40,000ன்றது வந்து இன்க்ளூடிங் ப்ராஃபிட் 100% ப்ளஸ் 25% சேர்ந்த அமௌண்ட் தான் 40,000. அப்போ 100% ஒரிஜினலாக அந்த ப்ராடக்டுடைய எக்ஸப்ட் பர்சன்டேஜை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ 40,000ன்றது சேல்ஸோட வேல்யூ, 100% வந்து அந்த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ப்ளஸ் இன்க்ளூடிங் 25% ப்ராஃபிட்டும் சேர்ந்துருக்கு. அப்போ இந்த 40,000ன்றது 125% இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 100ல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 32,000 வந்து வரும். ஸோ அப்போ அந்த 32,000 அப்படின்றது வந்து காஸ்ட் ஆஃப் த ஸ்டாக், அதாவது அந்த கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ண அந்த குட்ஸோடைய ஒரிஜினல் வேல்யூ வித்தவுட் ப்ராஃபிட் இல்லாமல் ஒரிஜினல் வேல்யூ வந்து 32,000. ஸோ இது வந்து எங்கே அப்ளை ஆகும்னு பார்த்தோம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் அப்ளை ஆகும். அதோட பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை காமிச்சிக்கலாம். இல்லை இன்கேஸ் இது வந்து என்ன பண்ணிக்கலாம், க்ளோசிங் ஸ்டாக்காக நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தோம்னா கரண்ட் அசெட் சைடில் கரண்ட் அசெட்ஸ் கீழே வந்து வரும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான்.